இன்றைய சுவை தேடும் சுற்றுலாவில் நாம் பார்க்கவிருப்பது நெல்லை மாவட்டத்தின் பொங்கல் கறி வகைகள் என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். தாமிரபரணி ஆறு பாய்ந்து செழிப்பான நிலம், அந்த நீருக்குன்னு ஒரு சுவை இருக்கும். அந்த நீரை குடிச்சு வளர்ற மக்களுக்குன்னு ஒரு குணம் உண்டு. தொன்மையான தமிழ் நாகரிகம் முகிழ்த்த இடம் பொருணை நாகரிகம். பொருணை என்பது தாமிரபரணிக்கு மற்றொரு பெயர். ஆதிச்சநல்லூர், பழமை வாய்ந்த கொர்க்கை, இது எல்லாமே நம்மளுடைய பழமையை பறைசாற்றுகின்ற நிலங்கள். நெல்லை மாவட்டத்தோட இணைஞ்சிருந்த கொர்க்கை, குலசேகரப்பட்டினம், பழைய காயல் இதெல்லாம் முத்துக்களால் கொடித்த நிலம். தமிழ்நாட்டுல பொற்குயல்கள் கிடந்த நிலம். வளம் மட்டுமல்ல, வகை வகையாய் கறி சமைத்துண்ணும் மண் அந்த மண். வீரமும் உண்டு, வேகமும் உண்டு, விவேகமும் உண்டு, தியாகமும் உண்டு, அழகியலும் உண்டு. சுதந்திர போராட்ட வீரர்களை பெற்று தந்த நிலம் அது. என் மண்ணிலே சுற்றுலாவை தொடங்குவதற்கு முன்னால் அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த எனக்கு நான் சுவைத்த பொங்கல் கறிவகைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நிறைய இருக்கு, ஒரு 9 வகையை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம். முக்கியமா சாம்பார் நீங்க பார்த்திருப்பீங்க, காலையிலே நம்முடைய சேனல்ல வெளிவந்திருக்கு. அடுத்தது சாம்பாருக்கு எப்போதுமே வெள்ளிக்கிழமை ஆனா கண்டிப்பா அவியல் உண்டு. நெல்லை மாவட்டத்துல அந்த அவியல் தான் பொங்கலுக்கு கண்டிப்பா உண்டு. இன்னைக்கு முதல்ல அவியலை பார்த்துடலாம். நெல்லை மாவட்டக்காரங்களுக்கு சாம்பாரும் அவியலும் மறக்க முடியுமா? எல்லா காய்களையும் போட்டு தேங்காய் அரைச்சி ஊற்றி தேங்காய் எண்ணெயில தாளிச்சு விடணும் பெட்டா. ஐயோ, அந்த சுவைக்கு ஈடா வேற எதுவும் கிடையாது. அவியல் இல்லாம வெள்ளிக்கிழமையே எங்களுக்கு விடியறது கிடையாது. எனக்கு இன்னைக்கு முருங்கைக்காய் கிடைக்கல, நான் மற்ற காய்கறியை வச்சு நான் பண்ணியிருக்கிறேன். இன்னைக்கு அவியல்ல பீன்ஸ், கேரட், வாழைக்காய், கத்திரிக்காய், சேனக்கிழங்கு, சிறுகிழங்கு, வெள்ளை பூசணிக்காய், சின்னதா வெட்டின மாங்காய், இதைத்தான் போட்டிருக்கேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதோட பச்சை மிளகாயும் சின்னதா வெட்டி போட்டிருக்கேன். இதுல அம்மா சில சமயம் கடலைப்பருப்பு கூட போடுவாங்க. இதை வேக வச்சுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். காய் வேகட்டும். அதுக்குள்ள தேங்காயை அரைச்சிட்டு வந்துடலாம். அதோட சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதையும் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ தாளிச்சிடலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு தாளிச்சிட்டு கருவேப்பிலையை போட்டுட்டு, ஆஹா, தேங்காய் எண்ணெய் மணத்தோட காய்கறிகளோட மனமும் சேர்ந்து மூக்க தொலைக்குது. அப்படியே நெல்லையின் பாரம்பரிய அவியல் பொங்கலுக்கு தயாராகிடுச்சு. அடுத்தது என்ன? அடுத்தது நெல்லை மாவட்டத்துக்காரங்க செய்யற ஒரு உணவு வெண்டைக்காய் மாங்காய் பச்சடி. இந்த வெண்டைக்காயும் மாங்காயும் சின்ன சின்னதா வெட்டி வச்சிருக்கேன். இப்போ முதல்ல கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு வெண்டைக்காயை லேசா வதக்கிக்கிறேன். கொஞ்சம் அந்த பிசுபிசுப்பு தன்மை போன உடனே இந்த அளவுக்கு போதும். இப்போ மாங்காயை போட்டுடலாம். ஒரு புரட்டிட்டு தேவையான அளவு சின்னதா வெட்டி வச்சிருக்கிற பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ வெந்துடுச்சு. நல்ல குழைவா வேகணும். 10 நிமிஷம் ஆகும். வெந்துடுச்சு. இப்போ இதோட தேங்காய், சீரகம், சின்ன வெங்காயம், அரைச்சி வச்ச விழுத சேர்த்துடலாம். ரொம்ப விழுதா இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பா இருக்கணும். இப்போ தேங்காயை ஊற்றினோன்னு 2 கொதி விட்டுறலாம். நல்ல தேங்காய் காய்கறிகளோட சேர்ந்துச்சு. எனக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப பிடிக்கும், அதனால தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடலை எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். ஒரே எண்ணெயை பயன்படுத்துறதை விட நம்ம கடலை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் எல்லா எண்ணெய்களையும் உணவில் பயன்படுத்திக்கணும். அந்த வகையில் அப்பப்போ நெல்லை மாவட்டத்துக்காரங்களோட உணவில் தேங்காய் எண்ணெயை தாளிச்சு ஊற்றுறதுங்கிறது உண்டு. இப்போ கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் காயப்பொடியும் இதுல சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான், வெண்டைக்காய் மாங்காய் பச்சடி தயாராயிடுச்சு. அடுத்தது என்னன்னு பார்த்தலாமா? கொத்தவரங்காய் பொரியல். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய், 1/4 கப் அளவுக்கு பாசி பருப்பையும் பருப்போட வெட்டி வச்ச கொத்தவரங்காயை போட்டுக்கலாம். பருப்பு ரொம்ப வெந்துடக்கூடாது, மலர்ந்து இருக்கணும். அவ்வளவுதான். பருப்பு குழஞ்சிட்டு அது கூட்டா மாறிடும். இது சரியா இருக்கு. இப்போ நம்ம தேங்காய், சீரகம், 2 பல் பூண்டு, வெங்காயம் இதை அரைச்சி வச்சிருக்கேன், அதையும் போட்டுடலாம். கடைசியா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு இறக்கிக்கிறேன். ஏன்னா கடைசியில ஏன் போடுறேன் அப்படின்னா, காரம் எனக்கு நல்ல சுடுன்னு இருக்கணும். அதனால கடைசியா காரத்தை போட்டு ஒரு பரட்டி எடுத்துடுறேன். இப்போ தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சு ஊத்திட வேண்டியதான். அவ்வளவுதான், நம்ம கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ரொம்ப நம்ம பொங்கலுக்கு செய்யற முக்கியமான காய்கறி வகைகளை கருணக்கிழங்கு மசியல் ரொம்ப முக்கியமானது. அடிக்கடியும் செய்யறது உண்டு.
நெல்லை மாவட்டத்துக்காரங்க. அதுவும் இந்த தை மாதத்துக்கு அப்புறம் கருணக்கிழங்கு அதிகமாகவே கிடைக்கும்ல, அதனால் கருணக்கிழங்கு மசியல் அடிக்கடி செய்வோம். அந்த கருணக்கிழங்கு மசியல் தான். பிடிகரண்டையை வேக வச்சிடலாம். வேக வச்சுட்டு அந்த தோலை உரிச்சு எடுத்துடலாம். ஒரு விசில் வச்சு எடுத்தா போதுமானது. இப்போ உரிச்சு எடுத்த கருணக்கிழங்க பாத்திரத்தில் போட்டுடலாம். நல்லா மசிச்சு விட்டுடலாம். அதுதான் மசியல்னு பேரு. இப்போ நல்லா மசிச்சாச்சு. அதோட அரை கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம். அதையும் ஊற்றி நல்லா பசஞ்சிடலாம். சின்ன சின்ன கிழங்கோட துண்டுகள் கிடக்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். இப்போ தாளிச்சிடலாம். கடுகு, உளுந்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய், சின்னதாக வெட்டி வச்சிருக்கிறேன் வெங்காயத்தை போட்டு தாளிச்சிட்டேன். இப்போ அந்த தாளிச்சதோட நம்ம மசிச்சு வச்சிருக்கிற கருணக்கிழங்கை போட்டு வதக்கிடலாம். அதோட அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், சீரகம், வெங்காயம் கலவையையும் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். மசியல் கொஞ்சம் தளர்வாக தான் இருக்கணும், அதனால கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு இப்போ தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ நல்லா சேர்ந்து வருது. இந்த கருணக்கிழங்குக்கு, அதாவது பிடிகரணைக்கு மருத்துவ குணங்கள் நிறைய உண்டு. ருசி, பசி, ஜீரணம் இதுக்கெல்லாம் ரொம்ப உதவக்கூடியது. உடல்ல கிருமிகள் சேராம பார்த்துக்கக்கூடியது. கல்லீரலுக்கு சுறுசுறுப்பு அளிக்கக்கூடியது. அது மட்டும் இல்லை, கொழுப்பு சேராம தடுக்குது. இப்படி ஏகப்பட்ட குணங்கள் இதுக்கு இருக்கு. இப்போ நம்ம கருணக்கிழங்கு மசியல் ரெடி ஆயிட்டு எடுத்து வச்சிடலாமா? இப்போ 4 கறி வகைகளை பார்த்துருக்கோம். அவியல், வெண்டைக்காய் மாங்காய் பச்சடி, கொத்தவரங்காய் பொரியல், கருணக்கிழங்கு மசியல். இன்னும் ஒரு 5 வகையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். காத்திருங்க.